பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குதோ அதை பெற்றுக்கொள்ளுங்க. பக்கத்து உள்ள ஆசீர்வாதத்தை பார்க்காதீங்க. அது எவ்வளவு வெள்ளியா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், வைரமா இருக்கட்டும், வைடூரியமா இருக்கட்டும், அது அவங்களோட. ஏன்னா அவங்க உழைச்சாங்க, அவங்க பெற்றுக்கொள்ள. உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க போறாரு, இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரோ அதை கேளுங்க. வெள்ளியும் தங்கம் பொண்ணும் பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தை பெரிது. அவரு உனக்குள்ள வந்தா சகலமும் எப்படி ஆகுமா, நன்மையா என்று மாத்துவார். தீமையெல்லாம் நன்மையாய் மாத்துவார். ஆமென். உங்களுக்கு தீமை செய்யறாங்களா, நீங்க பிறருக்கு தீமை செய்ய போறீங்களா, தெரியாத மாதிரி இருக்கீங்களா, அது உங்களுக்கு வரப்போற நன்மையும் தீமையும் அது உங்களிடத்துல தான் வந்து சேரும். நன்மை செய்தவர்களுக்கு என்ன வரும், நன்மை வரும். தீமை செய்தவர்களுக்கு தீமை. அது அவங்க சந்ததி கன்ஃபார்மா அந்த தீமையில போய் தான் விழுந்துதான் எழுஞ்சி வருவாங்க. நன்மை செய்ய திராணி இருக்கிறவள் நன்மை தான் செய்யணும். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபம் சொல்லுங்க. கர்த்தாவே, நீர் என்னோடு பேசுங்க, என்னோடு பேசும் ஆண்டவரே. இந்த இடம் ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யம் ஆண்டவர். இதுக்குள்ள யார் யாரு வரணும் கூட கர்த்தர் கரத்துல எழுதி வைத்திருக்கிறார். நன்றி அப்பா. உடைய வார்த்தை கொண்டு பேசுங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரோட அற்புத கரம் பார்க்கட்டும் ஆண்டவரே. அதிசயமான கரத்தை பார்க்கட்டும். இன்றைக்கு என்ன அதிசயமாய் நடத்தினீர் ஆண்டவரே. இதற்காய் நன்றி அப்பா. பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனமாய் இருக்கிறவளை பலனாய் மாற்றுகிற தேவன். யாருக்கெல்லாம் பலவீனம் இருக்கோ கைகளை உயர்த்துங்க. சொல்லுங்கப்பா, என் பேச்சுல பலவீனம் இருக்குப்பா, என் செயலில் பலவீனம் இருக்கு ஆண்டவரே, என் சிந்தையில பலவீனம் இருக்கு ஆண்டவரே, என் நடத்தையில பலவீனம் இருக்கு ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. முழு இருதயத்தோட கேட்டீங்கன்னா ஆண்டு ரத்தம் கழுவுகிறது. அப்படியாய் கழுவி சுத்திகரிக்கிறார். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ரத்தத்துக்காய் நன்றி ஆவியானவரே. ரத்தம் தெளிக்கப்பட்டதுக்காய் நன்றி, மீட்டெடுக்கப்பட்ட ரத்தத்துக்காய் நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் வல்லமை உள்ளது ஆண்டவர். சுத்திகரிக்கிற ரத்தம், சுகமாக்குற ரத்தம், அற்புதம் செய்கிற ரத்தம், அதிசயம் செய்கிற ரத்தம் ஆண்டவரை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். அப்படியா எடுத்துக்கொள்வோம். யோசுவா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோ. மேல 17 வாசிச்சிருங்க. 17, 18 வாசிங்க. இல்லம்மா, முதல்ல 1ஆம் அதிகாரத்துல 17, 17, 18 வாசி. ம் 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 ஆமென். இரும் என்றார்கள். அப்ப பாருங்க, இந்த இடத்துல நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கு செவி கொடுப்போம். யார் சொல்றான்னா, ஜனங்கள் சொல்றாங்க. அந்த 6 லட்சம் ஜனங்க கொண்டு வராங்கல்ல, அவங்க சொல்றாங்க. அதுல அவங்க மோசையோட யோசுவாவோட இருந்த அந்த நடத்தி கொண்டு போன யார் சொல்றார், புருஷமார்கள் சொல்றாங்க. மோசையோட சொல்றாங்க, மோசையோட நாங்க இருந்தோம், ஆனாலும் இப்ப மோசே இல்ல, நான் உம்மோட நான் இருக்கேன். எப்படி இருக்கிறாங்கன்னா, மோசே அடுத்து ஜோஷுவா, ஜோஷுவா கீழே ஜனங்க இருக்காங்க. ஜனங்க அவரை ஏற்றுக்கொண்டார்கள். யாரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா, ஜோஷுவாவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆமென். ஜோஷுவா ஏற்றுக்கொள்ளும் போது எதுக்காக ஏற்றுக்கொண்டாங்கன்னா, அங்க ஒரு காரியம் வெளிப்படுது. மோசையோட ஆண்டவர் இருந்தது உண்மை, ஜோஷுவா கூட ஆண்டவர் இருக்க போகிறது உண்மைன்னு அவங்க நம்ம கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இதுதான் ஊழியத்திலையும் சரி, குடும்பத்துக்கும் சரி, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். உன்னோட இருக்கிறாங்களா, ஆண்டவர் அனுப்புறாரா, நீ முதல்ல அவங்களுக்கு ஒபே பண்ணு, கீழ்ப்படி கீழ்ப்படி. ஏன்னா அந்த அக்கா சொன்ன சாட்சியில அவங்க நிறைய வருஷம் சபையில இருந்து வந்தவங்க.
அவங்களெல்லாம் ஏமாற்ற முடியாது. அவங்க சிரிச்சுக்கிட்டு பேசுறனால ஆவிக்குரிய விஷயம்லாம் தெரியல. ஆனால் பின்தங்கி உட்காந்துருந்தாலும் சில காரியம் கற்று எல்லாத்தோட பழகி எல்லா நிலைமையிலும் போய் எழுந்து வந்தவங்க. இந்த திருச்சபையில் வந்து பார்க்கும்போது ஒரு வாட்டி தான் அவங்ககிட்ட நான் பேசும்போது ஃபோனில் பேசுகிறேன். அவங்கக்கிட்ட இருக்கிற அவ்வளோ பெரிய பாரம் ஆண்டவர் அப்படியே கரைக்கிறாரு. அந்த மலை போல இருக்கிற பிரச்சனையை பேசுகிறாங்க. பேசி முடிஞ்சோன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்போ தான் பாஸ்டர் எனக்கு சமாதானத்தை ஆண்டவர் வச்சார். அப்போ அவங்க என்ன நம்பினாங்கன்னா, இவங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இவங்களோட கர்த்தர் இருக்கிறாரு. இவங்க பேசுகிற சத்தியத்தில் கர்த்தர் இருக்கிறாரு. இவங்க கூடயே கர்த்தர் இருக்கிறாரு. அதனால தான் கை வச்சு ஜெபிக்கும் போது அவங்க விசுவாசிச்சாங்க, அவங்க சுகமானாங்க. ஆமென். அதனால ஜோஷுவாவோட இருந்தாருன்னு ஆண்டவரே அந்த ஜனங்கள் நம்புறாங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். அடுத்த வார்த்தை என்ன பேசல, ஒண்ணுமே சொல்ல. ஏன்னா ஆண்டவர் அந்த நாட்கள்ல மோசையோட மட்டும்தான் பேசினாரு. இப்ப இந்த காலத்துல வேத இருக்கிற பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேசுறாரு. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. சின்ன பிள்ளையா இருக்கட்டும் ஆண்டவர் பேசுவாரு, பெரிய ஆள் வரைக்கும் ஆண்டவர் பேசுவாரு, முதிர்ந்த வயதுல மரண படுக்கையில கூட ஆண்டவர் பேசுவாரு. நீங்க சொல்ல முடியாது ஆண்டவர் உன்னோட பேசலன்னு நீங்க சொல்ல முடியாது. ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதரோட பேசுறார். அந்த மனிதர் யார் என்று எப்படி பேசுறாரு, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்கன்னா அதுதான் ஆண்டவர் சொன்னாரு. கலாத்தியர்ல போய் பாருங்க, கனிகளை பாருங்கன்னாரு. 5:22 கனிகளை நீங்க பாருங்க. முதல்ல அவங்க கிட்ட தாழ்மை இருக்கா, அவங்க கிட்ட பொறுமை இருக்கா? ஏன்னா அன்பு எல்லாத்துக்கிட்டும் இருக்கும், அதெல்லாம் வந்து குறையே இல்லை. அன்புக்கு அவங்களுக்கு பிடிச்சமானவங்களும் அன்பு காட்டுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எவ்வளோ தூரம் அன்பு காட்ட முடியுமோ அன்பு காட்டுவாங்க. ஆனால் ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் மேலேயும் அன்பு கூறுங்கன்னு சொன்னார். அது பிடிக்காதவங்க மேலே அன்பு வராது. ஏன்னா நம்ம என்ன சொல்லிக்குவோன்னா, நான் மாம்சத்தில் இருக்கேன், நான் மனுஷன், நான் இப்படி தான், என்னால் மன்னிக்க முடியாது, என்னால் பேச முடியாது, என்னால் உடவர் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதா இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரு உங்கள் மேலே அன்பு கூறுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவரு எல்லாத்துக்கு மேலே என்ன செஞ்சார், சரிசமான அன்பு வைத்து எப்படி குமாரனை கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து குமாரன் நமக்காக பலியாக கொடுத்தாரு. அவர் ரத்தம் சகல பாவங்களை மன்னிக்கும். ஒருத்தர் ரெண்டு பாவம் இல்லை, சகல பாவங்களை மன்னிக்கும். இயேசுவோட எப்படி இருந்தாரா, கடவுள் இருந்தார், பிதாவான தேவன் இருந்தார், மோசையோட இருந்தார், ஜோஷுவாவோட இருக்கிறாரு. அப்ப ஜோஷுவாவோட இருக்கும்போது ஜனங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாய் கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல மோடு இருப்பார். அப்ப உங்க வாழ்க்கையில உங்க திட்டத்துல எல்லா நேரத்திலும் தாய் தகப்பனா பிரதரா சிஸ்டரா கூட யாருமே என்ன செய்ய முடியாது, டிராவல் பண்ணவே ஒரு பகுதி வருவாங்க. எல்லா பகுதியிலும் கர்த்தர் மட்டும்தான் வரணும். கரங்களை உயர்த்துங்க, சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்களா பெரிய சொல்லுங்க, கர்த்தர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் வருவார். அவர் தான் உங்களை நல்லா புரிஞ்சுக்குவாரு. உன் பலவீனத்தை புரிஞ்சுக்குவார். ஐயா நான் இது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பேசிட்டேன், என் பலவீனம் அதுதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், நான் பேசிட்டேன், என் பலவீனம். நீ எப்போ பலவீனத்தை கர்த்தரிடத்தை அறிக்கை பண்ணுறியோ அப்பதான் புதிய மனுஷனா மாற முடியும், உன் சுபாவம் மாற முடியும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல கீழே பாருங்க, இதுதான் ரொம்ப என்ன செய்யணும்னா கவனிக்க. போன தடவை மோசம் கவனமாயிரு கவனமாயிரு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஆண்டவர் இங்க கீழே பாருங்க, நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்ல கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் என்ன பண்ணுவானா, கொலை செய்ய கடவன், பலன் கொண்டு திடமனதாயிரும் என்றார். அப்ப ஒரு கொலைனா சாகடிக்கிறது, அந்த சாக அடிக்க போறதுல கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, சாவு வந்து உள்ள போகுது. யாரெல்லாம் முரட்டாட்டம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இல்லையோ, மோசையோட சத்தத்தை கேட்டு ஜோஷுவோட சத்தத்தை கேட்டவங்களுக்கு ஆண்டவர் அவங்க மூலியமா பேசுறாரு, முரட்டாட்டம் பண்ணாத, முரட்டாட்டம் செய்யாத. அதை சின்ன பிள்ளைங்களும் செய்யுதுங்க. இப்ப ரொம்ப முரட்டாட்டம் சின்ன பிள்ளைங்களும் செய்யாத, செஞ்சா உன் படிப்பு போயிடும், படிப்பு போயிடும், உன் ஆசீர்வாதம் போயிடும். அப்ப அந்த இடத்துல என்ன வருதுன்னா, எல்லாரும் பண்ணனால
எவனும் கொலை செய்ய கடவன் பலன் கொண்டு திடமான. அப்ப முரட்டாட்டம் அந்த கர்த்தருக்கு விரோதமான செயல். ஆண்டவர் சொல்லிட்டாரா, நீ வரணும்னா பேசாம வந்துரு, உட்காரணும்னா உட்கார்ந்துரு, ஜெபம் பண்ணுனா ஜெபம் பண்ணு. எத்தனை பேர் அன்றாடிக்கு ஜெபிக்கிறோம்? இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்கள் வாழ்க்கை நிச்சயமாய் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் திருப்தியாய் ஆண்டவர் கொடுப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை. ஏன்னா நீ ஜெபம் பண்ணும்போது, நடக்கும்போது, தூங்கும்போது யாரோட நீ இருக்கிற? தேவாதி தேவனோட இருக்கிற. வேலை இடத்துக்கு போகும்போதும் ஜெபம் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வரும்போதும் ஜெபம் பண்ண, எல்லா விஷயத்துல ஒரு காரியத்தை செய்யும் போது ஜெபம் பண்ணி நீ செய்யும் பொழுதுதான் கர்த்தர். ஜெபிக்கிற காரியம் எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க சொல்லுங்க? எத்தனையோ காரியம் ஆண்டவர் தடை செஞ்சிருக்கிறாரு, என் வாழ்க்கையில செஞ்சிருக்காரு, அது எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் நான் சாட்சியா சொல்றேன். எனக்கு வேணுமா வேண்டாவான்னு கூட தெரியாத ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கும் பொழுது, ஆண்டவரே நான் இங்க தான் போகணும், ஆண்டவரே நான் இதுதான் செய்யணும், ஆண்டவரை செய்வேன், இந்த ஆளை தான் நான் கல்யாணம் பண்ணணும், ஆண்டவரை இதுதான் ஆண்டவரை நான் செய்யணும், இந்த கடன் வாங்கி தான் இந்த பிரச்சனை முடிக்கணும், ஆண்டவரை இந்த காசை நான் கட்டாம தான் இருப்பான், எல்லாம் நம்ம என்ன வேணாலும் ஜெபிக்கலாம், கர்த்தர் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்க மாட்டார். எத்தனையோ கதவுகளை அடைத்து 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 தான் நம்மளை இன்னைக்கு காப்பாற்றி இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. இல்லைன்னா நமக்கு இருக்கிற பெருமைக்கும் நமக்கு இருக்கிற பேச்சுக்கும் எங்கெங்கேயோ போய் எங்கேயோ போயிருப்போம். நம்ம அதெல்லாம் இல்லாமல் போயிருப்போம். எத்தனை பேர் எனக்கு அவமானப்பட்டிருப்பீங்க. அப்போ தேவன் காப்பாற்றுகிறார். ஆமென். ஒரே ஒரு சத்தம் உங்கள் காதில் கேட்கணும், என் தேவன் என்னை காப்பாற்றுகிறார். ஒவ்வொரு தடவையும் நான் கேட்கறதுக்கு பதில் கொடுக்கலன்னா அந்த சித்தம் கர்த்தரோட திட்டத்துல இல்ல. நிறைய பேர் வயசானவங்க கொஞ்சம் ஜெபிக்க தெரிஞ்சவங்களா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆண்டவர் சித்தம் இருக்கா? முதல்ல உன் வாழ்க்கையில சித்தம் இருக்கா? இந்த லட்சக்கணக்கான ஜனங்க கானாவூருக்கு போக முடியாத காரணம் முரட்டாட்டம். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைய ஆசீர்வதிப்பதான் கர்த்தர் கூட்டிட்டு போறாரு. ஆனாலும் அவர் சத்தம் எனக்கு வேணாம், மோசே சத்தம் வேணாம், ஜோஷுவா அந்த வேதத்தில் இருக்கிற ஜோஷுவாட சத்தமும் வேணாம், நான் சொல்றதான் என் ஆண்டவர் கேட்கணும், மோசே கேட்கணும், ஜோஷுவா கேட்கணும். கடைசியில் என்ன பண்ணார் ஆண்டவர்? முரட்டாட்ட ஜனங்கன்னு சொல்லி அங்கேயே கொலை செய்து போட்டாங்க. அப்ப இதுலயே பார்க்கும்போது 2வது ஜெனரேஷன் ஆண்டவர் கானான் ஊருக்கு கொண்டு போறாரு. அதை 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 கொண்டு போகிறதுக்கு முன்ப யாரை பயன்படுத்தினார்னு பார்ப்போம். 2வது வாசிங்க, 2வது அதிகாரம் 1. ம் 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 கீழே வாசிங்க. ம் ம் தெரியாது. அப்ப இந்த இவரு ஜோஷுவா ஆள் அனுப்புறதுக்கு 2 வேவுக்காரர்கள், தமிழ் வார்த்தை வேவுக்காரர்கள். அந்த வேவுக்காரர்கள்னா அங்க போய் எப்படி இருக்கு காரியம், எப்படி இருக்கு? ஆமா தானே. நம்ம பெரியவங்களா இருந்தா நம்ம பிள்ளைங்க திருமணம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கா, அவங்க சந்தோஷமா இருக்கா, ஆரம்ப காலத்துல என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க, நல்லா இருக்கியாம்மா, நல்லா இருக்கியா, உன் கணவர் நல்லா பார்த்துக்கிறாரா, உன் மனைவி நல்லா பார்த்துக்குதா அப்படின்னு கேட்பாங்க. இவரு ஒரு நாடை விட்டு கானானுக்கு போகும்போது வேவு பார்க்கறது 2 மனுஷன் அனுப்புனாங்க. அந்த 2 மனுஷனும் எங்க போனாங்கன்னா, ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசின் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன் அந்த வீட்டுக்கு கரெக்டா போறாங்கன்னா, வெளி உள்ள ஆளு அந்த இடத்துல நடமாட முடியாது, அவங்க வேசி. அப்ப அந்த வீட்டுக்கு யார் வேணாலும் போலாம் வரலான்னு இருக்கிறனால அந்த வீட்டுல போய் விசாரிக்கும்படியாய் போனாங்க. ஆனா ஆண்டவரோட பார்வையில பார்த்தீங்களா, யார நீ வேண்டான்னு ஒதுக்குறியோ, யாரு நீ தள்ளுறையோ, யாரு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றோமோ, அந்த வேசி வீட்ல தான் வேவுக்காரர்கள் போய் பதுங்கி இருந்து உயிர் தப்பி மீண்டும் என்ன வராங்க. இதை நான் சுருக்கமா முடிக்கிறேன், ஏன்னா அதோட காரியம் பெருசா இருக்குது. இந்த ஸ்திரீ
மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர்கள் வந்தார்கள், ஆனாலும் எவ்விடுத்தாரோ எனக்கு தெரியும். அந்த இடத்துல அவங்க ஒரு பொய் சொல்றாங்க. 2 உயிரை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்றாங்க. வந்தாங்க, போயிட்டாங்க, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் விசாரிக்கும் போது இவங்க ஜோஷுவா அனுப்பின வேவுக்காரர்கள் என்று தெரியும். அது ஆண்டவரோட பார்வைக்கு அவங்க எங்க போகணும், என்ன செய்யணும், ரைட்டான வழி ஆண்டவர் காட்டுறாரு, எல்லாமே செய்றாங்க. அத பிறகு அந்த பெண்ணுக்கு, அந்த வேசியா இருக்கிற பெண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். இவ்ளோ இவ்ளோ ஆண்டவரு, நீங்க நுணுக்கமா யோசிக்கணும். ஒரு வேசி இடத்துல ஆண்டவர் ஆள் அனுப்பி அந்த அவங்க போய் அங்கெல்லாம் செக் பண்ணும்போது, கீழ வாசிங்க. 5 5 வாசிங்க, 5 வாசிங்க. ம், 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 ம். மறைத்து வைத்துள்ளது. ம், 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 ம். சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன். வற்றி போக பண்ணினதையும். ம், ம், ம். தேவனானவர். இங்க வாசிச்சுட்டே வரும்போது, அவ என்ன கேள்விப்பட்டிருக்காங்கன்னா, சிவந்த சமுத்திரம்லாம் 2ஆ பிளந்திருக்கு. யாரு செஞ்சிருக்கா? உங்க ஏசப்பா செஞ்சிருக்காரு. இயேசு செஞ்சிருக்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஆள் வர்றாங்கன்னா, இவங்க ஆண்டவர்னால அனுப்பப்பட்டவங்க. இவங்க ஆண்டவர்னால அனுப்பப்பட்டவங்க. இவங்க ஆண்டவர் ரொம்ப பெரியவரு. அவ அவ அவளுக்கு சின்ன மூளையில அவளுக்கு அதான் யோசிக்கிறா. உங்க ஆண்டவரே ரொம்ப பெரியவர். இவரு நடந்து போனா கடல் என்ன செஞ்சிருச்சு? பிளந்துருச்சு. அப்ப அவங்க இதெல்லாம் கேள்விப்பட்டபடினால அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க, உயிரை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, அந்த வீட்டுக்கே கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாரும் தைரியம் அற்று போயிற்று. உங்க தேவனாய் கர்த்தர் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்ப இது அப்படியே படிச்சுட்டு வந்தோமா, அந்த வீட்டு மேல அந்த ராகாப் என்னும் பெண்ண அந்த 2 பேர் வேவு பார்த்துட்டு போனவங்க இருக்காங்களே, அவங்கனால அந்த பட்டணத்துல எல்லாரையும் அழிச்சாங்க. அந்த ஒரு கயிறு தொங்கும்போது இந்த வீடு காக்கப்பட்டது. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை. நீ ஆண்டருக்காக எதை விதைக்கிறையோ அது உன்னை காப்பாற்றும். நீ ஆண்டருக்காக விதைக்காம, ஆண்டரே ஐ லவ் யூ, ஆண்டவரே சோத்திரம், நீ சொல்லிட்டு போ, அவரு அதான் செய்வார். அவரு நல்லோருக்கும் என்ன கொடுத்துட்டாரு? மழையை கொடுத்தாரு. தீயோருக்கும் மழையை கொடுத்தாரு. நல்லவருக்கும் வெயிலை கொடுத்தாரு. எல்லாம் பொதுவான எல்லாமே ஆண்டவர் கொடுத்தாரு. வானமும் பூமி எல்லாமே பொது. ஆனா நீங்க நானும் விசேஷமா இருக்கிறோமா? அதான் கர்த்தருக்கு ரொம்ப. உங்கனால உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நீங்க ஏறெடுக்கிற ஜெபத்தினால உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட முடியும். நீங்க அவ வீட்டில் அந்த ராகாப் ஒரே ஒரு நூலை தொங்க விடுறா, அதான் அடையாளம். அந்த வீடு தான். அவங்க வேவுக்காரங்க போய் திருப்பி யார்கிட்ட சொன்னோம்? ஜோஷுவாட்ட சொன்னோம். நாங்கள் போனோம், இந்தமாரி வேவுக்காரங்க அது நாங்கள் பார்க்க போனோம். ஒரு ராகாப் ஸ்திரீ இருந்த விபச்சாரி, ஆனாலும் அவர் ரொம்ப நல்லவ, எங்கள் உயிரை காப்பாற்றினாங்க. அப்போ அவர் சொன்னா, இந்த வீட்டுக்குள்ளே யார் யார் அவங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கோ. அதுலேயும் அழகா சொல்லுவார், உன் குடும்பம் கீழ்ப்படியாம வெளியே போயிடுச்சுன்னா, சாவடிச்சுட்டா அந்த ரத்த பலி எங்க மேல இல்லை, அது அவங்க மேல. கீழ்ப்படியாம ஒன்னொன்னு சொன்னா நம்பாது தானே. ஆண்ட்ரூ சொன்னார், இங்கே இரு, இப்ப போவாது சொன்னா என்ன செய்யும்? போவோம். போயிட்டோன்னே அந்த வீட்டில் ஜெபிக்கிறவங்க இருக்கீங்களே,
இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், தேசத்துக்கு பிரச்சனை வரப்போ சொல்றாரு, தேசத்துக்கு நன்மை வரட்டும் தான் நம்ம சொல்றோம். அந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு கர்த்தர் சொல்றாருன்னா கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாதான் காப்பாற்ற முடியும். ஆரம்பத்தில் சங்கார தூதன் நடந்து போகும்போது வீட்டு வாசப்படியில் நல்ல வாசல் என்ன பூசுனாங்க? ரத்தம் பூசி வச்சிருந்தாங்க. ரத்தம் பூசப்பட்ட வீடெல்லாம் என்னாச்சு? பாதுகாக்கப்பட்டுச்சு. ரத்தம் பூசாத வீடெல்லாம் சங்காரமாச்சு. இதான் கர்த்தருக்கு நம்ம செய்கிற, ஆண்டவருக்காக நம்ம நிற்கிறோமா? ஆண்டவருக்காக ஒரு நூலை தொங்க விட்டோமா? ஆண்டவர் நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பத்தை, நீங்க நினைக்கலாம் உங்க குடும்பம் பேர் சொல்ற அளவுக்கு இல்ல, நான் எங்கேயும் போய் என் குடும்பத்தை பேர் சொல்ற அளவுக்கு இல்ல, நான் ஆண்டவர் பேர் சொல்லி பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆமே, உன் பேரை பெருமையா படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்றான்னா உங்க விசுவாசமும் உங்களோட அர்ப்பணிப்பும் தான் கர்த்தர் இடத்துல கொண்டு போகுமே தவிர மற்ற எதுவுமே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. கொண்டு போனாலும் நம்மளுக்கு விளங்காது. நிறைய பேருக்கு விளங்கம், சத்தியம் அறியுங்க, சத்தியம் உங்க விடுதலையாக்கும். நிறைய பேர் சத்தியத்தையும் கேட்க மாட்டாங்க, அதுக்குள்ள அர்த்தத்தையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதுக்குள்ள கீழ்ப்படிதலும் இல்லை. ஏன் முன்னோர்கள்லாம் நிறைய பேர் முரட்டாட்டம் பண்ணின முன்னோர்களெல்லாம் எங்கே போயிட்டாங்க? அவங்க சந்ததி இல்லாமல் போயிடுச்சு. அவங்க சந்ததி அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஊழியத்துக்கோ, அடுத்த இயேசு பேர் சொல்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க அந்த குடும்பத்தில் இயேசு தான் தெய்வம், இயேசுக்காக வாழ்ந்து காட்டியிருக்கணும். சபைக்கு வருகிறதை திருமண நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் சபைக்கு வருகிறத நம்ம விட்டு விடக்கூடாது. மேன் உன் குடும்பத்தில் எழுஞ்சி சபைக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மற்ற காரியம்லாம் ரெண்டாவது, என் ஆண்டோரை தேடுறது இடத்துல நம்ம இப்போ முதலாவது தேவன ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது தான் உங்களுக்கு என்ன செய்வார்? ஆண்டவரே கூட கொடுப்பார். ஆமேன். அப்போ உங்களுக்கு கூட கொடுக்கப்படணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், கர்த்தர் என்னோட பேசணும். கர்த்தர் நிறைய பேருக்கு ஆசை, சப்பா நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா, நான் கேட்குறேன், நீங்கள் பேசுங்கப்பா. பேசவே மாட்டார். நிறைய பேர் வாழ்க்கையில் கதவுகளை அடைச்சிட்டு வராருன்னு கூட தெரியல. வானத்தின் பல கதவுகள் இருக்குது, பல கனிகள் இருக்குது. ஒன்று திறந்தாருன்னா நீங்கள் உபாசம் எடுத்து ஜபம் பண்ணி ஒன்று திறந்துட்டாருன்னா பக்கத்தில் உள்ளது திறந்துருவார். நிறைய பேருக்கு திறப்பார். ஆனால் சில பேருக்கு அந்த ஒன்றை கூட திறக்க மாட்டார். எப்படி இருக்கும்? அந்த ஒரு கதவு கூட திறக்க மாட்டார். அன்று சொல்ல வாசப்படையிலேருந்து தட்டுறேன், உன் இருதயம் திறந்திருந்தா நான் உன்னோட வாசம் பண்ணுவேன், உன்னோட தங்கியிருப்பேன், உன்னோட போஜனம் பண்ணுவேன்னு சொல்லுவார். அவர் தட்டிக்கிட்டே இருப்பார், திறக்கவே மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு தேவைப்படும் போது போய் தட்டுவாங்க பாருங்க, அப்போ அகடி பண்ணுவார். அதுதான் ரொம்ப பயப்படணும். கர்த்தர் வார்த்தைக்கு யார் பயப்படுறாங்களோ, கர்த்தர் வார்த்தை யார் நேசிக்கிறாங்களோ, கர்த்தர் அவர்களோடு தங்கியிருப்பார். மோசையோட தங்கின ஆண்டவர், ஜோஷுவாவோட தங்கின ஆண்டவர் நம்மளோட தங்குவார். உங்கள் ஜெப மூலிமா உங்கள் வீடு ரட்சிக்கப்படும். உங்கள் ஜெப மூலிமா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும். ஆமேன். அப்போ நீங்கள் எங்களுக்கு ஜெபிக்க வேணாம், எங்களுக்காக என்ன பண்ண மாட்டோம்? ஜெபிக்க மாட்டோம். எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க மாட்டோம். எங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. கர்த்தரை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆமேன். கர்த்தர் யார் என்று நீ அறிஞ்சாதான் அவரை புரிஞ்சு அவர் மேலே அன்பு வைக்க முடியும். அம்மா 17 வாசிச்சிருங்கம்மா. ம் ம் கட்டி ம் 19 வாசிச்சிருங்க. ஆமாம், சொல்லிட்டேன் அந்த கதையை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் வீட்டுக்குள்ளே எல்லாரையும் சேர்த்துக்கோ. அந்த வேவுக்காரங்க தான் சொல்கிறாங்க, ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியும் தெரியுங்களா? நம்ம நம்ம பாஷை தான் அவங்க பேசுகிறாங்க, அவங்கள நம்ம காப்பாற்ற முடியும். நீங்கள் சொல்லுற விஷயத்த காது இருந்தால் கேட்டு அவங்க அந்த ஆபத்து வரப்போகிற ஆபத்துலேருந்து தப்பித்து கொள்ளலாம். ஆனால் கேட்கவே மாட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியாது. அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு ஸ்பெஷலான என்ன வச்சுட்டாருன்னா, ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறாரு, ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு, ஒரு அறிவை கொடுத்துருக்காரு, ஒரு புத்தியை கொடுத்துருக்காரு.
அந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கொள்ளாத. ஒருத்தவங்க சில பேர் ஜெபிச்சுட்டு சொல்லுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? ஜெபம் பண்ணும்போதே சொல்லிருவாங்க. நெறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க அந்த மாரிலாம். ஜெபிக்கும்போது அந்த மாரி எல்லாத்துக்கும். வரப்போற காரியத்த நல்லதே சொல்லணும். எப்படி சொல்லணும்? நல்லதே நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ இப்படி இருப்ப, அப்படி. ஆனா அவங்களோட தவறான காரிய பழக்கவழக்கத்திலிருந்து நீ கொஞ்சம் மாத்திக்கோ. ஆண்டவர் உன்ன இன்னும் அதிகமா நேசிக்கிறார்ன்னு சொல்லிட்டோமா என்ன சொல்லிருவாங்க? இந்த பாஸ்டருக்கு என் வீட்டு விஷயம்லாம் தெரிஞ்சு போய் தான் சொல்லறாங்க. உங்க வீட்டு விஷயம் தெரிஞ்சு நாங்க ஒரு மூட்டையும் கட்ட போறதில்ல. தெரியுமா? எங்க வீட்டு விஷயமே பெருசு. எங்களோட வீட்டு விஷயமே ஒவ்வொரு மனுஷனோட வீட்டு விஷயமே பெருசு. அதுல தோண்டி எடுத்தா ஒண்ணுமே இல்ல. நம்ம இன்னைக்கு நிற்பதும் ஆண்டவரோட சுத்த கிருபை. இன்னைக்கு உங்களோட நான் ஊழியம் செய்றது சுத்த கிருபை. ஆமென். அதனால ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆகாப் என்ற அந்த வேசி பெண் எப்படி பயன்படுத்திட்டா பார்த்தீங்களா? அந்த குடும்பத்த காப்பாத்த. எல்லாரும் அழிய போறாங்க. ஆனா அந்த குடும்பத்துல ஒரு ஸ்திரீ அந்த அந்த வேசி தான் அந்த அவங்க பேச்ச முதல்ல அந்த குடும்பம் நம்புமா? நெனச்சு பாருங்க. ஆண்டோட கால கழுவும் போதும், அந்த பரிமள தைலம் ஊத்தி கழுவும் போதும் அதே வேசி தான். கழுவும்போது வந்து அவ அவ கண்ணீரோட வந்து கழுவுறாங்க. அவங்க நெறைய மூப்பர்கள் நல்ல பந்தியில எல்லாம் பெரிய பெரியலாம் இருக்காங்க. நெனச்சு பாருங்க, ஒரு பொண்ண ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாருன்னு. வந்து பாதத்துல ஊத்தி கழுவும்போது, அந்த பாதத்த தொடுறாங்க. உடனே அங்க இருக்கிறவரு பேசுறாங்க. "ஏன் இயேசுவுக்கு தெரியாதா? தீர்க்கதரிசி தானே! இவ யாரு? இவ எப்படிப்பட்டவ? இவ நடத்தை என்ன? இவ நெறைய புருஷனோட போயிருக்காளே! இவ வந்து இவரோட பரிசுத்தவான கால தொடுறாளேன்னு தெரியாதா?" உடனே ஆண்டவரு இவளுக்காக தான் பேசினாரு. அதே மாரி ஒரு கல்லெறியப்பட்ட, ஒரு விபச்சாரம் பண்ணப்பட்ட ஸ்திரிய கையோட பிடிச்சிட்டு வரும்போதும், கீழ உட்காந்து எழுதுறாரு, "ஒருவரும் பாவம் செய்யாத இருந்தீங்கன்னா, இவன் மேல கல்லெறிஞ்சு கொல்லுங்க." அப்ப ஆண்டவரு யார பார்க்கிறாரு? உன் இருதயத்தையும், உன் எண்ணங்களையும் பார்க்கிறார். ஆமென். அந்த பரிமள தைலம் அவங்களும் "எடுத்தா காசு தானே." சில பேர் ஆண்டவருக்கு குடுக்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? "இந்த காசு இருந்தா என் வீட்ல இது செய்வேனே, என் வீட்ல அத செய்வேனே." ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர்ட்ட வந்திருந்தாலும் வீண் செலவெல்லாம் விலக்கிட்டு, அந்த காசு போதுமானதா ஆண்டவர் வச்சுக்குவாரு. ஆனா 2, 3 மாசம் உங்களுக்கு சோதனை நடக்கும். உங்களுக்கு பிராக்டிக்ஸ் பண்ணுவாரு. காசு குடுத்துட்டீங்களே, கடன் வாங்கணுமா? வாங்கக்கூடாதா? அடுத்த வேளை சாப்பாடு இருக்கா? இல்லையான்னு தெரியாத அளவுக்கு 3 4 மாசம் பிராக்டிஸ் பண்ணுவாரு பாருங்க. அப்ப உங்களுக்கு மண்டை கொடச்சல் எடுத்துரும். ஐய்யய்யோ! இந்த காசு நம்பளா குடுத்தோமா? இயேசு சொல்லி தான் குடுத்தோமா? ஏன்னா பைபிள் வாசிக்கிறோம். உங்களுக்கு நல்ல வார்த்தை தெரியும்ல. அப்ப எப்படி பேசுவாங்க? நம்பளா குடுத்துட்டோம் போலருக்கு அவசரப்பட்டு கொஞ்சம் 50 வெள்ளி கூட போட்டுட்டோம். இல்லன்னா அந்த 50 வெள்ளி இருந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? இத செஞ்சிருப்பேன். அது இல்ல. கர்த்தர் உங்கள ட்ரெயின் பண்ண 2 மீன் 5 அப்பம் வச்சு தான் 5000 புருஷன் சாப்பிட்டு மீதம் எடுத்தாங்களாம். அங்க யார்கிட்டயும் போய் கடன் வாங்கல. அப்ப தேவனை நம்பியிருக்கிற நம்ம இருதயத்துல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சகையை பார்க்கும்போது அற்புதம் நடந்துச்சு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க உன் வாழ்க்கையில முதலாவது அற்புதம் நடக்கணும். உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அற்புதம், ஒரு சுகம் அது நடக்கும் பொழுதுதான் நீங்க என்ன சொல்ல முடியும்? தைரியமா போய் பேசுவீங்க. தைரியமா ஆண்டவருக்காக நிப்போம். என்னவா இருக்கட்டும். வேசி வீட்ல ஒரு நூல கட்டிவிடு. அவங்களுக்கு தெரியாதா? இது ஸ்பெஷலா அந்த ஒரு நூலு தொங்குதுன்னு தெரியாதா? அந்த அந்த இடத்த பூராவும் தெரியாதா? தெரிஞ்சாலும் அவ வந்து ஞானமா நடந்துக்கிட்டா. எத கேட்டாலும் தெரியல. எவ்வளோ அழகா பேசுனா. வந்தாங்க, போயிட்டாங்க. நம்மளா இருந்தா ஏ டூ ஜெட் கதைய உக்காந்து அது யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அங்க தான் உட்காந்து எல்லா கதையும் ஒப்பிப்பீங்க. எல்லா கதையும் ஒப்புவிச்ச பிறகு அந்த கதையிலேருந்து உங்களுக்கு வரப்போகிறது ஒரு 0. 0 வரும். 0லேருந்து நீங்கள் திரும்ப என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும் 1க்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணுமோ ஏது செய்யணுமோ கர்த்தரோட ஞானத்தை கேட்கும் பொழுது, இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்ப்பா, நீங்கள் பார்த்துக்குங்கப்பா, பேசுங்க அவர்கிட்ட. கொடுத்துட்டேன்ப்பா, பார்த்துக்குங்கப்பா. அது பேசுறது ரொம்ப கஷ்டமா? முழு இருதயத்தோட பேசி பாருங்க. கொடுத்துட்டப்பா. இல்லைப்பா, என்கிட்ட இல்லை. முதல்ல சொல்லுங்க, என்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்க அவர்கிட்ட. வயசானது அம்மா உட்காந்துருக்காங்க. அப்பயும் சரி இப்பயும் சரி கர்த்தருக்கு ஒரு பங்கை எடுத்து 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 அவங்களும் ஆண்டவரும்
அதில் யாருமே கூற முடியாது, யாரும் சொல்லி கொடுக்கல. இவங்களோட ஸ்பெஷலே நான் ஏன் சாட்சியா சொல்கிறேன்னா, கற்றுக்கொள்ளுங்க. ஒருத்தர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் தான் கற்றுக்கொள்ளுங்க. யார் எவரு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. என்ன ஸ்பெஷல் நான் பார்ப்பேன்னா, நீங்கள் உங்ககிட்ட இருந்து ஆண்டவர் ஒரு பழக்கத்தை சொல்லி கொடுத்துருப்பாரு. அது பிறரோட நீங்கள் பேசும்போது தெரியும். அம்மா நீங்கள் இப்படி ஆண்டவர் நேசிக்கிறீங்களா? அதனால தான் நீங்கள் எல்லா நாளிலும் போய் விழுந்து எழிஞ்சு ஆப்ரேஷன் அது இது இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க? இயேசுக்காக நிற்கிறாங்க, செபிக்கிறாங்க. அவங்க போன பாடெல்லாம் நம்மளாம் போக கிடையாது. அவ்வளோ கஷ்டம். குடும்பம் இல்லை, பிள்ளைங்க எல்லாம் இருந்தும் எல்லாரும் சொந்தக்காரங்களா எல்லாரும் ஆசையாக கூப்பிடுவாங்க. இயேசுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒண்டியா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஏன் சொல்கிறேன்னா, போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது, பேசுகிறதுக்கு நிறைய நபர் இருக்காங்க. ஆனால் இயேசுவோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடணும்ப்பா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா கற்றுக்கொள்ளுங்க. என்ன இருக்குது ஸ்பெஷல் போய் உட்காந்து கேளுங்க. அதே போல் எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இது செஞ்சேன்னா இது நடக்கும், இது செஞ்சேன்னா இப்படி வரும், இது செஞ்சேன்னா அப்படி வரும். ஆனால் தெரியும் சொல்கிறாங்க பார்த்தீங்க, அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு வேடிக்கை பார்ப்பாங்க. செய்யாதீங்க அந்த கேட்டகரிலாம் வேணாம். இயேசுக்காக எப்படி இருக்கணும்னா, எப்படி நிற்கணும்னா, நம்ம 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கோ. படிங்க, மாற்றி மாற்றி வாசிங்க. யார் யார்கிட்ட பைபிள் இருக்குது, ஃபோனில் படிக்கிறவங்க, கண்ணு பார்வை இருக்கிறவங்க ஃபோனில் கூட படிங்க, வாசிங்க. 12:1 1-2. வாலிப பிள்ளைங்க, ஊழியர் எல்லாம் வாசிக்கணும். அடுத்த வாட்டி நீங்கள் வாசிக்கணும். ம் 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 கீழேம்மா. சொல்ல மாட்டான் என்றும் ஆமென். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. என்ன ஆண்டவரை பவுல் பேச வரான்னா, செபிக்கிற நமக்கு, பாட்டு நடத்துகிற நமக்கு, மியூசிக் வாசிக்கிற நமக்கு, கர்த்தரை போதிக்கிற நமக்கு வரங்கள் வித்தியாசம் உண்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வரங்கள் இருக்கு, அந்த வரம் எல்லா வரமும் எனக்கு தான் இருக்கு. எப்படி நினைப்பாங்க நிறைய பேர்? எல்லா வரமும் எனக்கு தான் இருக்கு. மேலே மேலே லூசிபர் அப்படி தானே பண்ணான். நான் நடந்தாலே சவுண்டு அப்படி வரும், நான் பாடினாலே அப்படி இருக்கும். அதுக்கு பேசாமல் அவனுக்கு ஒன்றே ஒன்று ஆண்டு வச்சுருந்தா பரலோகத்திலே இருந்திருப்பான், தேவ தூதராகவே இருந்திருப்பான். என்னைக்கு உங்களுக்கு கூட பேர் ஏறுதோ, என்னைக்கு உங்களுக்கு கூட தாளந்தங்கள் உருவாக்குறீங்களோ, என்னைக்கு உன்கிட்ட இருக்கிறது நிரம்பதோ, அன்னைக்கு நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். முழங்கால போடுறதுக்கு நீ தயங்கவே கூடாது. முடிஞ்சா நமஸ்காரமாக படுத்துருங்க, சொல்லிடுங்க. நானும் படுத்திருக்கேன் சபையில். படுத்துருங்க, ஆண்டவரே எந்த ஒரு தேவையில்லா சத்தமும் எங்கள் காலில் கேட்கக்கூடாது. எந்த மனசனோட பாராட்டும் எனக்கு இன்னைக்கு பாராட்டுவாங்க, நாளைக்கு என்ன சொல்லுவாங்க அதே வாயே. இவங்களுக்கு நான் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். இவங்களுக்கு நான் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அவங்களும் சொல்லி கொடுத்த நாங்கள், எங்களுக்கு யாராவது ஒரு ஆள் சொல்லி கொடுத்துருக்கணும் தானே. எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க அவங்க யாராவது ஒரு ஆள் சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படியே போனால் ஆதிக்கு போயிடும். அமேன். என்னைக்கு நன்றி இருதயம் நம்மளுக்கு தேவை. அமேன். அதனால தான் ஆண்டவர் வார்த்தை சொல்கிறாரு, இந்த வரங்களை குறித்து வாசிங்க, வீட்டில் போய் வாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வரங்களை வச்சிருக்கிறாருன்னு. மேன். அப்போ அதில் தேவனுடைய ஆவினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியானவர் அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்க. வரங்கள் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவரே ஒருவர். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. வரங்கள் வித்தியாசம், மனிதர்கள் வித்தியாசம், ஆவியானவர் ஒருவரே. என்னோட ஏஞ்சல்கிட்ட பாடுற நடத்துகிற ஆவியானவரும் ஏன் கூட இருக்கிற ஆவியானவர் ஒருவரே. ஆமென். ஒரே ஆவியானவர் தான். அவர் பல இடத்துல வேலை செய்ய முடியும். அவர் தான் பல ரூபம் எடுத்து வேலை செய்ய முடியும்.
நம்மலாம் ஒரே இடத்துல நின்று வேலை செஞ்சு கொடுத்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். அவர் எப்படி மாறுறாரு பாருங்க. ஆவியான ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஊழியம் யாருக்காக செய்கிறோம்? கர்த்தருக்காக செய்கிறோம். கர்த்தர் நமக்கு ஆவியானவரை அனுப்பியிருக்கிறாரு. ஆமென். கீழே கிரியையிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. எவ்வளோ அழகா ஆண்டவர் இவரோட பவுலை வச்சு எழுதியிருக்காரு. வித்தியாசம் உண்டு. சில பேருக்கு சில பேருக்கு எப்படி இருப்பாங்கன்னா, அமைதியா இருப்பாங்க, எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நிறைய திறமை இருக்கும், நிறைய காரியங்களை கற்று வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமென். வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசத்தை பகுத்தறியணும் தான் ஊழியக்காரன். பகுத்தறியணும். ஆமென். பகுத்தறியலைன்னா யாரையுமே என்ன பண்ண மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க, யாருக்குமே ஜெபம் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கிட்டுமே என்ன பேசுனா மட்டும் போதுமா? 10 வருஷம் இருந்தேன் சபையில். பேசுவாங்க, நம்மளை பேசி குப்பை போட வைப்பாங்க, நம்மளை பேசி டாய்லெட் கழுவி வைப்பாங்க, நம்மளை பேசி சபை நல்லது. கரங்களை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்துங்களேன். அன்றைக்கி அதெல்லாம் செஞ்சனால தான் இன்றைக்கி 10 வருஷம் ஆண்டவர் சபையை நடத்தும்படியாக கிருபை கொடுத்தார். ஆமென். இன்றைக்கி பேசுகிறதுனால நீ காரியம் கற்றுக்கொள்ள மாட்ட. பேசுகிற சத்தம், ஒரே ஆவியானவரோட சத்தத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் வளருவீங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து பேசுகிற எத்தனை பேருக்கு வளர்ச்சி வரும், எப்படி வளருவீங்கன்னு தெரியாது. நீங்கள் தனிப்பட்ட அறையில் ஆண்டோட வேதத்தை எடுத்து போய், அப்பா என்னோட பேசுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த வரங்களை உங்களுக்கு காட்டுவார். நீ யார், நீ என்ன செய்ய முடியும். அவங்க செய்கிற மாரி, அதை முதல்ல சொல்கிறேன், அவங்க செய்கிற மாரி நான் செய்யாதீங்க ப்ளீஸ், வராது. அவங்களோட தம்ஸா பாது அந்த ரேகியம், அந்த ரேகியம் என் ரேகியம் வேற. நான் ஆண்டவரே இப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க, இதை சொல்லித்தாங்கப்பா, அதை சொல்லித்தாங்கப்பா. பிரசங்கத்தில் 2 பேச்சு 3 பேச்சு எழுதிட்டு வந்தேன். ஏன்னா ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்க, பிரசங்கம் கொடுக்குறாங்க. எனக்கே தெரியாது எனக்குள்ள ஆவியானவர் எந்த மாதிரி இருக்கிறாருன்னு. கொடுத்தா தானே தெரிஞ்சு. இன்னைக்கு சாராக்கு பாட்டு நடத்தும் போது நேற்று எப்படி தீட்டி கழுவி சுத்திகரித்து எல்லாம் எடுத்தோம். இன்னைக்கு பாட்டு நடத்தும் போது அதுலேயும் பாரு, போன வாரம் உனக்கு ப்ராஜெக்டே வரல, இந்த வாரம் அதுக்கு ஒரு மைக்கு வேலை செய்யல, பேக்கப் பண்ணுறேன்னு நினச்சேன். ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனாலும் சொல்லிட்டோம், ஜெபம் பண்ணுங்க, ஆனால் நீ போய் விழுந்துடாத, திருப்பி நாங்கள் தான் ஏறி பாடணும். கரெக்டாக பண்ணு, கண்ணை திறக்குது, பார்க்குது, பண்ணு. கர்த்தருக்கு கரங்களை தட்டுங்க. ஏன்னா அந்த ஆசை, அதுக்கு எத்தனை வருஷம் ஆசை, கரங்களை தூக்கி சொல்லு. உண்மையாக தானே? ஆசை. அப்போ தேவன் அந்த வரங்களை ஒரு ஊழியராக இருக்கிற எனக்கு காமிச்சு அதை நான் எடுத்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா, நிறைய ஊழியர்களில், நான் ஊழியரை குறை சொல்லலை, நிறைய பேர் பின்வாங்கி போனது இதுதான் காரணம். இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் தசமா பாகம் போட்டோம், இன்னும் காணிக்க கொஞ்சம் கூட போட்டோம், இன்னும் ஆளை கொண்டு வரட்டும். இது எத்தனை நாள் போகிற வரைக்குமா? அது கொண்டு வர போகிறதும் இல்லை, பையில் நரம்ப போகிறதும் இல்லை. அவங்கள ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தா அவங்க பாடும்போது ஆண்டவர் பேசுவார். நீ பாடும்போது அவர் காட்சி கொடுப்பாரு, அவர் உள்ளத்தில் பேசுவார். ஐயோ இவ்வளோ நாள் என் ஆண்டவருக்கு நான் ஒன்றுமே செய்யலைன்னு அப்போ தான் பேசுவார். அதுமாரி நம்ம இங்கேருந்து பேசுறது கேட்கலாம், ஆனால் உங்களோடு பேசும்போது அது எவ்வளோ ஆசையாக இருக்கும். உங்களோட பேசிட்டுங்க ரவம்பாலும் தூங்க மாட்டீங்க, தூக்கமே வராது. அதில் வேறு சொன்னாங்க, எனக்கு இங்கிலீஷ் தான் படிக்க தெரியும், சரி படி, ரோமனைஸ் எடுத்து படி, வாய் கொளறது வர மாட்டுதுன்னுச்சு. அப்போ கொளறது அதில் வசனத்தை சங்கீதம் 23 முடியாது. நம்ம சபைக்கு சங்கீதம் 91 ஏன் வாசிக்கிறேன் தெரியுங்களா? அதில் பாதுகாப்பு இருக்குது, அதில் மறைவுக்குள்ளே மறைச்சிக்கலாம், அதிலிருந்து உன்னத ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதனால தான் வாசிக்கிறோம். ஒரு ஆபத்து நேரிடும் போது இந்த வார்த்தையை படித்து தான் எங்கள் வீட்டு உயிரெல்லாம் காப்பாற்றிருக்கோம். அப்போ இந்த வார்த்தையில் வல்லமை, எல்லா வார்த்தையிலும் வல்லமை உண்டானா இஸ்ரவேலில் இந்த வார்த்தையை ஒரு மனுஷனே அத்தனை வாட்டி வாசிப்பாங்க. ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னே சபைனால 7 வாட்டி 70 வாட்டி வாசிப்பாங்க. வாசித்து தான்
அவங்க போவாங்க. அவ்வளோ நல்ல சங்கீதம். ஆமென். அப்ப நீ தேவனுக்காக எழும்பணும்னா, வரங்கள பார்த்து வித்தியாசத்த பார்த்து கண்டுபிடிக்கணும். ஆமென். ஏன் அவ சொன்னா, "ஆன்ட்டி நான்லாம் முடியாது ஆன்ட்டி. பரவால்ல என்னை ட்ரெயின் பண்ணு." விஷ்ணுக்கு அதான் சொன்னேன். ட்ரெயின் பண்ணு பார்ப்போம். ஆனா வாங்குற அடி நீங்க வாங்கி பிசாச தொரத்தணும். அது உங்களோட காரியம். ஆமென். அப்ப ஆண்டவருக்காக எழும்பும்போது, ஆண்டவர் என்ன கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு. எல்லாருக்கும் எல்லாவற்றிலும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆயின் ஆவியானவருடைய அனுக்கிரகம் அவனுடைய புரோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆவியானவரோட புரோஜனம் உங்களுக்குள்ள அளிக்கப்பட்டிருக்குது. குடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த ஆவியானவரை பயன்படுத்தலைன்னா எப்படி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்? தெரியாது. யுத்தம் ஜபம் செய்கிறவங்கள போயிட்டு சின்ன பிள்ளைய போய் போட்டுறது. சின்ன பிள்ளைங்க ஜெபிச்சா கேட்பாரு. அதுங்க முதல்ல முழங்கால் நின்று உபவாசம் எடுத்து செபித்து சபைக்குள்ள ஜபங்கள்லாம் எப்படி இருக்கணும்னா கணீர்னு இருக்கணும். சபைக்குள்ள நம்ம இந்த இடத்துல ஏறுறது ஏன் பெண் பிள்ளைகளை ஏற்றுறது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேன்னா, அதுங்களை அடி அடி தாங்க முடியாது. விழுற அடி தாங்க முடியாது. தெரிஞ்சுக்குங்க பெண் பிள்ளைகளே. சேமெல்லாம் அட்டி வாங்கினாலும் நாங்கள் மூட்டை கட்டியாச்சும் சேமை வந்தால் என்ன பண்ணிடுவோம், கொண்டு வந்து நிறுத்துவோம். ஏன்னா சேமை ஆரம்பத்திலே பள்ளி மாரி ஒட்டி தான் வந்தால், அதனால் அதை நாங்கள் எப்படியாச்சும் சரி பண்ணி ஆண்டுக்குள்ளே சேமை, அப்புறம் நம்ம விஷ்ணு ஜோவேல் வாங்காத அடியா கார்த்திக்கு. பெண் பிள்ளைகளுக்கு நிறைய உபாதைகள் வரும், நிறைய போராட்டம் வரும். அதனால தான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேன். நம்ம வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளை ஊழியத்துக்கு வரும்போது அதுதான். செபிங்க. கர்த்தர் வரங்களை கொடுத்துருக்கிறாரு, வியாக்கானம் பண்ற வரங்களை கொடுத்துருக்காரு, கிரியைகளை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை மட்டும் செய்யுங்க. விளங்குதா? இல்லைம்மா நான் இதை செய்ய போறேன்னா அதை செய்ய போறேன்னா கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா தேவன் கொடுத்திருக்க வரங்களை பயன்படுத்தணும். வரங்கள் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. அம்மேனா இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஏன் ஆவியானவர் என்னோட பேசலையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆவியானவர் என்னோட பேசலையா? ஆவியானவர் உன்னோட பேசுவார் இப்படி சொல்லுவாங்க. உங்களோட பேசின ஆவியார் ஏன் என்னோட பேசலை? உன் காது கேட்டாதானே ஆவியானவர் பேசுறது தெரியும். சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் ஊழியத்தில் வளர 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 இதெல்லாம் கேள்விப்படும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அதை நான் கொண்டு வரேன். அதையும் நான் எப்போ பேசணுன்னா, அந்த மோசைக்கு அதை ஓடிக்கிட்டே இருக்கு, இன்னும் முடியாது. அதோட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மோசையை விடாத சொல்லி கொடு. ஆரோடு மிரியா மோசே அம்மாவுக்கு தெரியும். ரொம்ப நேரம் போனாலே என் பிள்ளைங்களாம் ஆட்ட ஆட ஆரம்பிச்சிருங்க. இங்கேயும் அங்கேயும் பார்க்குங்க. கரெக்டான டைம் முடிச்சிருவேன். 11:30 11:35க்கு முடிச்சிருவேன். பயப்படாதீங்க. மோசே மிரியாம் ஆரோன் அந்த கதையை யார் சொல்லுனா, ஆண்டவர் உன்னோட பேசுகிறாரா? ஐயா என்னோட பேசலையா? அழைச்சவர் யாரு? மோசே தான் சொன்னார், நான் மந்த நாவாயிட்டேன். ஏன்னா நான் மலையில ஆடு கீடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். 40 வருஷம் இந்த மனுஷனே பார்க்கல. ஆடு பே பே வா போ அவ்வளோதான் பேச மந்த நாவாயிடுச்சு. அப்போ எனக்கு திக்கும் ஆண்டவரே, முச்செடியில் பார்க்குறாரு ஆண்டவர். திக்கும் ஆண்டவரே, என்னால் போக முடியாது. பரவாயில்ல, உன் தம்பியை கூட்டிக்கிறியா? அண்ணன் தானம்மா, அண்ணனை கூப்பிட்டுக்கிறியா? சரி. அண்ணனை வர வச்சுட்டாரு. அண்ணன் நல்லா பேசுவார். வர வச்சுட்டாரு. அண்ணன் வந்த பிறகு தங்கச்சி மிரியாம் அவங்க வந்துட்டாங்க. அவங்க நல்லா டெம்பரிங் டான்ஸ் ஆடுவாங்க. டெம்பரிங் ஆடுறவங்களாம் கவனமாக இருங்க. ஆண்டவரே உன்னோட தான் பேசுவாரா? என்னோட பேசலையான்னு சொல்லி வாயா மூடல. ஆண்டவர் இறங்கிட்டாரு. இப்பயே கூடாரத்துக்கு கூட்டிட்டு வா. 3 பேரையும் கூப்பிடுறாரு. இந்த கதை உண்மையாக நடந்தது, பைபிள் இருக்கு. கவனமாக இருங்க. ஊழியர்களை பேசும்போது கவனமாக இருங்க. சொல்கிறாரு, எல்லாத்தையும் கூடாரத்துக்கு கூட்டிட்டு வா. இது முத நான் படிக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஊழியக்காரங்களை பேசுகிறவங்க, ஊழியத்தை பற்றி பேசுகிறவங்களுக்கு ஆண்டவர் எப்படி இறங்குறான்னு அப்படியே பேசின ஆரோன் மிரியாமுக்கு உடம்பு பூரா என்ன ஆயிடுச்சு? குஷ்டரோகம் வந்துருச்சு. குஷ்டரோகம் வந்துட்டோன்னே அடுத்தது
ஆரோனுக்கு வரப்போது ஆரோனை மன்னிச்சிரு தம்பி, மன்னிச்சிருப்பு, ஏதாவது செய்யின்னு சொல்லி உடனடியாவே ஆண்டவர் இறங்கிட்டாரு. உடனே இவர் சொல்றாரு, ஏன்னா தம்பிக்கு தான் தெரியும் ஆண்டவர் எப்படி சமாதானப்படுத்தணும்னு. உடனே தூபம் காட்டு, தூபம் காட்டு, தூபத்தை எடுத்துட்டு ஓடுன்னு அந்த தூபத்தை எடுத்து காட்டும்போது ஆண்டரோட கோபம் அப்படியே அமைதியாயிடுச்சு. அதனால தான் ஊழியக்காரங்க, மூத்த ஊழியக்காரங்களா இருக்கட்டும், எந்த ஊழியக்காரங்களா இருக்கட்டும், பொறுமை ரொம்ப அவசியம். நிதானம் ரொம்ப அவசியம். எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். எல்லாரு மேலேயும் அன்பு வச்சிருக்கார். ஊழியக்காரங்களோட விசுவாசிகள் இன்னும் அதிகமா நேசிக்கிறார். உங்களுக்காச்சும் பனிஷ்மெண்ட் குறைவு தெரியுங்களா? ஊழியத்தை செய்ய எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கூட. கேட்பாரு, உன்னோட நான் காதுல பேசினேன், கனவுல பேசினேன், வார்த்தை மூலமாய் பேசினேன், என் ஜனங்களுக்கு நீ என்ன கற்றுக் கொடுத்தாய்? அதனால தான் நான் சொல்லிடுவேன். ஆண்டவர் என்ன சொல்ல வராரோ சொல்லிடுவேன். வரங்கள் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு ஊழியத்தையும் கனம் பண்ணுங்க, ஒவ்வொரு நபரையும் கனம் பண்ணுங்க. நீ கனம் பண்ணலையா? உண்மையிலே நான் சொல்றேன், கடைசி வருஷத்துல நீங்க அதற்குள்ள பலனை நீங்க தான் பார்ப்பீங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் இப்ப இருக்கிற காலம் அன்று வருகை சமீபமா இருக்கிறது. ரொம்ப ரொம்ப என்ன ஆயிடுச்சு? சமீபமா இருக்கிறது. கர்த்தர் வார்த்தை நிறைவாய் கொடுக்கிறாரு. கர்த்தரோட வரங்களையும் ஆண்டவர் என்ன செய்றாரு? நிரப்பி விடுகிறாரு. ஆமென். அப்படியாகவே என்ன செய்றாரு? 9 வாசிச்சிருமா? 9 மட்டும் வாசிங்க. எப்படி அம்மா 8, 9 வாசிங்க முடிக்கலாம். ம். ம். ஆமென். ஆண்டு அழகா சொல்லியிருக்கிறாரு. வேறு ஒருவன், வேறு ஒருவன், வேறு ஒருவன். ஆமென். அந்த வேறு ஒருவன் யாருன்னு கண்டுபிடிங்க, கனப்படுத்துங்க. ஆமென். அது உன் கணவரா இருக்கலாம், உன் மனைவியா இருக்கலாம், சபையில ஊழியரா இருக்கலாம், இல்ல உங்க கூட இருக்கிற நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். ஆண்டவரோட ஊழியம் செய்ற ஒவ்வொருவரையும் தவறா ஊழியம் செஞ்சா விட்டுருங்க. பெருமையில செய்றாங்களா? விட்டுருங்க. பேசாதீங்க அவங்ககிட்ட. நானே சொல்லுறேன், பேசாதீங்க. ஏன்னா, அந்த ஆவி வந்து உங்கள கிரிய செய்யும். அது வந்து பல ரூபத்துல நம்மள கிரிய செய்யும். ஆண்டவருக்கு விரோதமா ஊழியம் செய்றாங்களா? நீங்க அமைதியா பேசாம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்துல இருக்கிற கேட்டு பிதா அவங்கள ரட்சிப்புல நடத்தட்டும். ஆமென். ஏன்னா, அது அவங்க ரட்சிக்கப்பட்டு பிறகு தான் அவங்க என்ன பண்றாங்க? ஆவியானவரோட துக்கத்தினால, ஆவியானவர அசட்டை பண்ணனால, ஆவியானவர அவங்க அனுமதிக்காதனால அவங்க திரும்ப என்ன போறாங்க? பாவத்துக்கு போறாங்க. அப்ப நம்ம வேலை என்ன செய்யணும்? அமைதியா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவங்கள காப்பாத்தட்டும். உயிரடைய செய்யட்டும். அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று கொள்வோமா? நன்றி ஆவியானவரே. அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று கொள்வோம். ரீகா பஷ்யரர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 ர